தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் இதய துடிப்பு கேட்கிறதோ, அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும்னு சேக்குவாரா சொல்றாரு. அந்த மாரி தான் எங்களுடைய இளந்தலைவர் ராகுல்ஜி அவர்கள் இந்த இந்திய அன்னையின் தன் பாதங்களால் முத்தமிட்டதனுடைய நிகழ்வு இன்னைக்கு ஒரு புதிய இந்தியா பிறப்பதற்கான அச்சாரமாக அமைஞ்சிருக்கிறது. அதற்காக நம்முடைய இளந்தலைவர், நம்முடைய ராகுல்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்திருக்கக்கூடிய அண்ணன் மாநில தலைவர் கு. செல்வப்பிரந்தையார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம், சுதந்திர வாழ்த்துக்களை. அவருக்கு அண்ணன் உறுதுணையாக இருக்கக்கூடிய மா மாநில துணைத் தலைவர் அண்ணன் சொன்னா சேகராமன் அண்ணன் அவர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இப்போ ஒரே ஒரு பதிவு நான் படித்தேன், அதாவது நம்ம காமராஜர் ஐயாவை பற்றி. அதை ஒரு சின்ன ஒரு நிகழ்வாக நம்மளுடைய இளைய சமூகத்திற்கு பங்களிச்சுட்டு போகலான்னு தான். என்னன்னா, ஐயா பார்த்திங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும்போது, அங்கே கூடிய வடநாட்டு தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க. அந்த பொதுக்கூட்டங்களில் ஐயா கலந்துக்க போகிறாருங்க. கலந்துக்க போகும்போது எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறாருங்க. இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி பேசுகிற மாதிரி தான், ஹே ஹை ஹே ஹம் கப் ஹே சோகா ஹே அப்படிலாம் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே அப்பயே வடநாட்டுக்காரன் புத்திசாலி மாதிரி, நீங்களாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை பேச சொல்கிறாங்க. ஐயாவை பேச சொல்லவுடனே அங்கே வட இந்திய ஊடகங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஷாக். என்னென்னு, எப்படி இவர் பேசுனா இவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. அதையும் அவங்க கேட்குறாங்க. அந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, அவரை பேச சொல்கிறீங்களே, அவருக்கு ஹிந்தி தெரியாத, எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அவங்க ஒரே நெத்தி அடி அடிச்சாம பாருங்க. அவர் எங்களை மாதிரி உடை அணிஞ்சிருக்கார், அவர் எங்களுக்காக தான் பேசுவார், அவரை பேச சொல்லுங்கள் போதும் அப்படின்ட்டான். புரியுதுங்களா? அதாவது இங்கே படிக்காத மேதை பலர் உண்டு. ஆனால் படிக்காதவர்னு சொன்ன காமராஜர் ஐயா தான் இன்றைக்கி பல கல்விக்கூடங்களை திறந்து பல பேரை படிக்க வச்சு மேதைகளை உருவாக்கியிருக்கார். அப்போ அவர் படிக்காதவரா? இல்லை. ஒரு அரிய ரகசிய தகவல் எனக்கு ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். இது யாருக்கு தெரியும்னா, வைரவனுக்கு மட்டும்தான் தெரியும். வைரவன் யாருன்னு கேட்குறீங்களா? ஐயாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அதாவது ஐயா உணவருந்திய பிறகு அந்த அறைக்கு யாருக்குமே அனுமதி இல்லை, மாடியில் இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா 10,000 புத்தகங்கள், எல்லாம் ஆங்கில புத்தகங்கள், இலக்கியம், இலக்கணம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு தலைவருடைய சொற்பொழிவுகள் என்னங்க எல்லாமே இருக்குது. ஐயா புத்தகத்தை அடுக்கி வச்சுட்டு முன்னாடி உட்காந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறவர் இல்லை, எல்லா புத்தகங்களையும் படிச்சிருக்கார், ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கார், படித்து குறிப்பெடுத்திருக்கார். இப்படி ஒரு இப்போ மேதையாக இருக்கக்கூடியவர் ஏன் உங்களை படிக்காதவனு எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கலன்னு அவர்கிட்ட கேட்குறாரு வைரவன். அதுக்கு ஐயா சொல்கிறாரு, இந்த மொழியிலலாம் பேசினோம்னு வச்சுக்க, இதெல்லாம் நமக்கு தெரியும்னு வச்சுக்க, நம்மளை ஒதுக்கி வச்சு போடுவான், அந்நியப்பட்டு போயிடுவான், நம்மள்ட்ட இவன் வேற ஆள் நினச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறார் ஐயா. என்னங்க, இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை இருக்குங்கய்யா. என்னன்னா, ஒரு பேருந்து பயணம் தொடங்குது சென்னையில். ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ஒரு இளைஞன் உட்காந்துருக்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெடுந்தூரம் பயணமாக போகுது. அப்போதைக்கு அவர் சொல்கிறாரு, காலெல்லாம் சூற ஓடுதுப்பா, ஒரு இடத்துல நின்னா சொல்லுங்கப்பா, இறங்குறேப்பா, நின்று காலார நடந்துக்கிறேப்பாங்கிறாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல நிற்கிது பேருந்து. பக்கத்தில் இருக்க நடுநிசி ஆயிடுச்சு, நள்ளிரவு. பக்கத்தில் இருக்க பையன் எழுப்புறான், ஐயா ஒரு இடத்துல பேருந்து நின்றுக்கிட்டு இருக்கு, ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, இறங்கி காலார நடங்களே அப்படிங்கிறான். இது என்ன மண்ணுயான்னு கேட்குறாரு. விருதுநகர் மண். காமராஜர் ஐயாவை தோற்கடிக்கப்பட்ட மண்ணிலே என் காலை வைப்பேன்னு நினைக்கிறீங்க? இது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய ஒவ்வொரு தொண்டர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்குள் பல உண்மைகள் புதைந்து கிடக்குது. நாங்கள் காங்கிரஸ் கிராம கமிட்டி போகும்போது காங்கிரஸுடைய ஓட்டு வங்கி 4.5% இருந்தோம்னா இல்லை. இந்த 4.5% நம்ம இன்றைக்கி கூடிய எழுச்சியாக செயலாற்றக்கூடிய நம்ம மாநில தலைமைக்கும் நம்முடைய ராகுல்ஜியின் மீது கொண்ட பற்று இருக்கும். என்னங்க, வாக்களிக்கக்கூடிய மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் போது அதோடைய ஓட்டு விகிதத்தை பாருங்கள். சராசரி 53, 54 இதே கூட்டணி தாண்டுது. இதே மாநிலங்களுடைய தேர்தலில் வரும்போது பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் போலிங் ரொம்ப குறையுது. ஏன்னா இதில் தான் எனக்கு ஒரு சூட்சமே இருக்குது. ஏன்னா 3% ஓட்டு வங்கிகள் வித்தியாசத்தில் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகள் 3% அதிகம் பெற்றதுனால இன்றைக்கி ஆட்சியை பிடித்திருக்கிறோம். அப்போ ஓட்டு வங்கி 4.5% தானே காங்கிரஸ் இருக்குது. இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அப்போ தான் நான் யோசிக்கிறோம், கிராமங்களில் இவர்கள் இந்த கூட்டணியை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள். சில முதியவர்கள் மட்டும் தவிர்க்கிறார்களா? இல்லை. இந்த முதியவர்களுடன் சேர்ந்து அவருடைய குடும்பமும் சரி, பொன் கொடுத்தவன், பொன் எடுத்தவன், பற்றுள்ளவன், கட்சியை நேசிக்கிறவன், ஆழமாக கட்சிக்காக வாழ்ந்தவன் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறான்.
கட்சிக்காக கரைகளை வேட்டிகளை கட்டிக்கொண்டு காமராஜர் ஆட்சி அமைந்து விடுங்கிறதுல போராட்டமாக தீவிரமாக இருக்கிறான். அதற்கு அண்ணன் செல்வப்பிறந்தை அவர்கள் முன்னெடுத்து போகிறத ஆதரிக்கிறான். காங்கிரஸ் தனித்து நிற்கணும்னு ஆசைப்பட்றானா தெரியல. இல்லை கூட்டணி மாறணும்னு ஆசைப்பட்றானா தெரியல. அவன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறான், எங்கள்கிட்ட நடிப்பு வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறான். அதாவது தேநீர் விருந்தை ஆளுநர்கிட்ட புறக்கணிக்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை போல் வலுவான ஒரு தலைவராக புறக்கணிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, திமுக புறக்கணிக்கிறது, அதே நேரத்தில் அமைச்சர்கள் கலந்து கொள்கிறாங்க. அண்ணாமலையை சந்திக்கிறாங்க, இதை நாகரிக சந்திப்புன்னு கை கொடுக்குறாங்க. எல்லாம் வந்துருச்சா போயிருச்சான்னு கரெக்டாக கேட்டுக்கிறாங்க. இதுதான் நாகரிக சந்திப்பு. இப்படிப்பட்ட ரகசிய உறவில் அவங்கள்ட்ட இருக்க பைண்டிங்கை விட நம்மள்ட்ட இருக்க பைண்டிங் ரொம்ப குறைவும் தான் நினைக்கிறேன். இதை உணர்றாங்க கிராமங்களில். ஒவ்வொரு கட்சி நிகழ்வுகள்லையும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா மாவட்டங்கள் தோறும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒரு தொலைக்காட்சிக்காகவும் ஒரு பேப்பருக்காகவும் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேரை மட்டும் திரட்டி, அதுலேயும் பொறுப்பில் இருக்கவங்களை மட்டும் திரட்டி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தியது போல் தலைமைக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் விரிந்து கிடக்கக்கூடிய பறந்து கிடக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களும் தலைவர்களும் முன்னாள் தலைவர்களும் குடும்பத்தாரும் வர்றதே இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. இதை அண்ணன் செல்வப்பிறந்தை அண்ணன் காதுகளில் போயிட்டு அவர் கலந்து ஆலோசித்து இது உண்மைதானான்னு முடிவெடுத்தாருன்னா இன்னும் காங்கிரஸ் பெரிய இயக்கம் 4.5 இல்லை, அந்த 14.5% ஓட்டு வங்கிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அவங்க நம்மளை விட்டு போயிடலை, நம்மளோட தான் இருக்காங்க. உங்களுடைய வார்த்தைக்காகவும் உங்களுடையக்காக தான் இயக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏன் வர்றதில்ல? இந்த மாவட்ட தலைவர்களோட முரண்பாடா? மாவட்ட தலைவர்கள் அவர்களை அரவணைக்கலையா? இல்லை இவர்கள் திமுகவோடு இருக்கக்கூடிய நெருக்கம் இணக்கத்தினால அவங்க விலகி போகிறாங்களா? அவங்களால மனசாட்சியை மறந்து போய் வாக்களிக்க முடியலையா? கை சின்னத்தை மறந்தே போய்கிட்டாங்களா? கை சின்னம் எங்கே இருக்கிறது? இந்திய தேசிய காங்கிரஸோட கொடி ஏன் பறக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர்த்த கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது கை சின்னத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கிராமங்களில். இது மிகப்பெரிய தன்னெழுச்சியான ஒரு வேதனையான நிகழ்வாக தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா அவர்கள் எல்லாருமே கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை சொல்கிறாங்க. காமராஜர் ஐயாவோட வாழ்ந்தது, அரசியல் நடத்தியது, அடுத்தது கக்கன் ஐயாவோட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது மூப்பனார், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி இப்படின்னு வழிவந்தவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணோம், இப்படியெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணோம், இன்றைக்கி கைகட்டி விலங்கு போட்டு நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனம் வெம்பி சொல்கிறாங்க. சீக்கிரம் மாவட்ட தலைமைகள் அவர்களை அரவணைக்கணும், அவர்களும் வெளியில் வரணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கட்சியை மேற்கொண்டு வளர்ச்சியை கொண்டு போகணும். இது மிகப்பெரிய ஒரு இருக்க ஓட்டு வங்கி இல்லாத மாதிரி தோற்றத்தை இருக்கிறத மாதிரி உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி. ஆனால் புது உத்வேகமாக முயற்சிகள் சுற்றுப்பயணத்தில் அண்ணனுடைய எழுச்சிமிக ஆற்றல் உரைகளில் பிரதிபலிக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுலேயும் சில இடங்களில் காசு கொடுத்து சில கூட்டங்களை கூட்டி இருக்கிற இருப்பை நிலைப்படுத்திக்கின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. இருப்பை நிலைப்படுத்திக்கிட்டால் நம்ம இல்லாமலும் கரைந்தும் போய்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்குது. இது மிகப்பெரிய எழுச்சிக்குரிய ஒரு பயணமாக அமையணும்னா இன்னும் சில மாற்றங்களோடு, சில புதிய உத்வேகத்தோடு காங்கிரஸ் பெரிய தொண்டர்களை மதிப்பளித்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று வீதிகளில் நடைபயணங்களை மேற்கொண்டு அவர்களையும் தோழமையோடு அரவணைத்து அவர்கள் கூடிய மனக்குமுறல்களையும் நம்ம ஆசுவாசப்படுத்தி வெற்றிகரமான ஒரு பயணமாக துவக்கமாக ஆரம்பித்து வைத்திருக்கும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் கு. செல்வப்பிறந்தை அவர்களுக்கு என மனமார்ந்த சிரம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முன்னெடுப்பு, முத்திரதான முன்னெடுப்பு. இதை என்னுடைய பையன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஃபோட்டோவை காமிச்சேன், எங்களுடைய தலைவர்களுடைய ஃபோட்டோவை. ரொம்ப சிதிலடைந்து ரொம்ப குப்பைகளாகவும் அழுக்கு படிந்து இருந்தது நகராட்சி நிர்வாகத்தில். என் பையன் கேட்டான், ஏன் இப்படி குப்பையை போட்டிருக்காங்க, பாட்டிலெலாம் போட்டிருக்காங்க? சட்டம் சரியாக இருக்கணும் தம்பி அப்படின்னு. சட்டம்னா அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், அவன்கிட்ட சாமி கண்ணை குச்சிரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. வேப்ப மரம் உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு தான் பட்டுக்கோட்டை எழுதினார். ஏன் புளிய மரத்தில் தான் பேய் இருக்கும். புளிய மரத்தில் பார்த்திங்கன்னா ஏன் பேய் இருக்குன்னா இரவு நேரங்கள் அங்கே படுத்திருப்பாங்க. அந்த மரம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், நம்ம ஆக்சிஜனை சுவாசிப்போம். அப்போ மூச்சுத்திணறல் ஏற்படும், அது பேய் பிடிச்சி அமுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் வேப்ப மரம் உச்சியில்னு சொன்னார்னா ஆன்மீகத்தை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் இருப்பாங்க, அதுலேயும் விழிப்புணர்வாக இருந்தால் அவர் சொன்னார். அதே மாதிரி சாமி கண்ணை குத்தும்னு சொல்லக்கூடாது, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் சட்டங்களை மதிப்பான். ஏன்னா இங்கேருந்து வெளிநாடுகள் போய் பணிபுரியக்கூடியவங்க சட்டத்தை மதித்து அங்கே வரதை பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படலைன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் சந்திக்க முடியும்னு என் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னேன், சாமியை பார்த்துக்கலாம், கோயில்களை பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்டத்தை படி, அம்பேத்கரை படி,
மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க தலைவனாக உருவாகு, கல்வி சாலைகளுக்கு போ. அங்கே தான் எத்தனையோ உத்தமர்களையும் மேதைகளையும் உருவாக்கிய இடம் என்ன. ஆனால் ஒவ்வொரு முறையும் சாவடியாக மாறும்போது மட்டும் ஒரு உத்தமனைக்கும் ஒரு தலைவனையும் உருவாக்க முடியாமல் தலை குனிந்து நிற்கிது. ஆனால் அதற்கான மாற்றம் இளந்தலைவர் ராகுல்ஜியிட தொடங்குது, நம்முடைய மாநில தலைவர்கிட்ட தொடங்குது. மிகப்பெரிய முன்னேற்றமாக போவோம், நம்பிக்கை கொள்வோம், வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.